இறப்பதற்கு முன் பவதாரணி எழுதி வைத்த உயிலை பார்த்து கடுப்பான இளையராஜா. அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தினர். அதாவது இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகருமான பவதாரணி உடல்நலக்குறைவால் கடந்த வியாழக்கிழமை உயிரிழந்த நிலையில் இவரின் இறுதி சடங்கு இன்று நடைபெறவுள்ளது. 47 வயதே ஆன பவதாரணியின் உயிரிழப்பு ஒட்டுமொத்த இசைப்பிரியர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இசைஞானி இளையராஜாவின் ஒரே மகளான பவதாரணி ராசையா படத்தின் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமானார். அழகான மென்மையான இவரின் குரலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இதையடுத்து 2000ஆம் ஆண்டு வெளியான பாரதி என்ற படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று பாடலை பாடியதற்காக பவதாரணிக்கு தேசிய விருதே வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலெக்சாண்டர், தேடினேன் வந்தது, காதலுக்கு மரியாதை, அழகி, பிரெண்ட்ஸ், தாமிரபரணி, உளியின் ஓசை, கோவா, மங்காத்தா, அநேகன் என 30ற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் பாடியுள்ளார். மேலும் நடிகை ரேவதி இயக்கத்தில் வெளியான மித்தர் மை ஃப்ரெண்ட் படத்திற்கு இசையும் அமைத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து பிர் மிலேங்கே, அமிர்தம், இலக்கணம், மாயநதி போன்ற படங்களுக்கும் இசையமைத்துள்ளார். பித்தப்பையில் இருந்த கல் புற்றுநோயாக மாறி சிறுநீரகத்திற்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக கடந்த 5 மாதங்களாக சிகிச்சை எடுத்து வந்தார் இவர். இதில் எந்த சிகிச்சையும் பலனளிக்காத நிலையில் கடைசியாக ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்ற இவர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வியாழக்கிழமை மாலை இலங்கையில் சிகிச்சை பலனின்றி இவர் உயிரிழந்தார். இவரது உடல் நேற்று மாலை விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு இளையராஜாவின் டி நகர் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதில் உதயநிதி ஸ்டாலின், தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா உள்ளிட்டோர் பவதாரணியின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள். இதேபோல நடிகர்கள் சிவகுமார், ராமராஜன், கார்த்தி, விஷால், விஜய் ஆண்டனி உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் பவதாரணியின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் தேனி மாவட்டத்தில் நல்லடக்கம் செய்ய எடுத்துச் செல்லப்பட்டது. லோயர் கேம்ப் என்ற பகுதியில் உள்ள இளையராஜாவின் தோட்ட வளாகத்தில் தாய் மற்றும் பாட்டியின் சமாதிகள் அருகிலேயே புதைக்கப்பட உள்ளது இவரதின் உடலும். இந்த நிலையில்தான் சற்று முன் இளையராஜா கடுப்பாக உள்ளார் என்றும் ஒரு செய்தி இப்போதுதான் இவரின் காதுக்கு வந்தது எனவும் அந்த செய்தியை கேட்டு கொந்தளித்து கோபப்பட்டிருக்கிறாராம் இளையராஜா. அதற்கு காரணம், பவதாரணி இறப்பதற்கு முன்பு இளையராஜா தன் மகளுக்கு கொடுத்த சொத்துக்களில் அதிகப்படியான சொத்துக்களை அப்பாவிடம் கேட்காமலேயே பவதாரணியின் உறவினர்கள் மற்றும் கருணை இல்லங்கள் என சில பேருக்கு உயிலெழுதி வைத்து விட்டாராம் பவதாரணி. இதனால் தன்னை கேட்காமல் பவதாரணி எப்படி உயில் எழுதி வைக்கலாம் என கடுப்பாகி விட்டாராம் இளையராஜா. இதனால் இறுதி சடங்கு நிகழ்ச்சியிலேயே திடீரென பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.